ஆய் வாங்குங்க, இன்னைக்கு நம்ம இட்லி சாம்பார் வைக்கலாங்க. அச்சச்சோ, பருப்பு காலி ஆயிடுச்சே. சரி பரவாயில்ல, இருங்க, நம்ம பருப்பே இல்லாத சூப்பரா ஒரு சாம்பார் வச்சிடலாங்க. அதுக்கு வந்து மீடியம் சைஸ்ல 3 தக்காளி எடுத்துருங்க. அந்த 3 தக்காளியை லைட்டா மேல் டாப்ல கோடு போட்டுருங்க. குக்கர்ல 3 பச்சை மிளகா போட்டுருங்க, 3 பல்லு பூண்டு போட்டுருங்க, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா சாம்பார் தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருங்க. ஊத்திட்டு ஒரு 3-4 விசிலு. விசில் அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி குக்கரை ஓப்பன் பண்ணி அந்த தக்காளியில் உள்ள தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துடலாங்க. வடிகட்டிட்டு மறுபடியும் நம்ம ஒரு மேட்ச் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா நசுக்குங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தண்ணியும் தூக்கி அதில் ஊற்றிருங்க. வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் கடல மாவு எடுத்துருங்க. அதையும் நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுருங்க. அதுதாங்க வாசனை. சின்ன வெங்காயம் போட்டு தேவையான உப்பையும் போட்டு 2 வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிறோம்ல அந்த தக்காளி கரைசல்லாம் தூக்கி அதை தூக்கி ஊற்றுவோங்க. ஊற்றிட்டு மறுபடியும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க. ஊற்றிட்டு 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு, அப்புறம் நான் வீட்டில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயத்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் வாசனைக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடல மாவு அதையும் தூக்கி ஊற்றிங்க. ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டளவு வெல்லம் போட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இலை, கருவேப்பிலை நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போனோன்னா தூவிட்டு இறக்கிருங்க. ஒரு அடுப்பில் இட்லியை ஊற்றி வச்சுட்டு சூட்டோட கொட்டி இந்த சாம்பாரில் ஒரு 3-4 கரண்டியை மேல் டாப்பில் ஊற்றிட்டு பிச்சு சாப்பிட்டு பாருங்கங்க. அடடா, உடுப்பி ஹோட்டல்லாம் தோத்து போகுங்க. சூப்பர் டேஸ்டான பருப்பே இல்லாத சாம்பார் நம்மளும் வீட்டில் டேஸ்ட்டாக வைக்கலாங்க. பருப்புலேன்னு கவலையே படாதீங்க. இந்த மாதிரி சாம்பார் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பாய்.